ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இருக்கு. அதுல உங்களுடைய கட்சியோட நிலைப்பாடு என்ன? அது ஒத்துக்கிறீங்களா? அதாவது 67 தேர்தல் முன்னாடி வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலாக தான் இருந்துச்சு. 57 இருந்து திரும்பவும் அது பிராக்டிக்கலா எந்த அளவுக்கு அது சரியா வருங்கிறது இன்னும் நமக்கு அதை பத்தி எதுவும் அனுமானிக்க முடியல. அதனால வெயிட் அண்ட் சி அபவுட் இட். பருவமழைக்கு திமுக செயல்பாடு எப்படியோ மக்கள் இந்த கடுமையான மழை வெள்ளம் புயல்ல எப்படியோ தப்பிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அரசாங்கம் அதை செய்த இதை செய்த ஒரு சொட்டு தண்ணி கூட தங்காதுன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வர்ண பகவான் அருளால நம்ம தப்பிச்சிருக்கோங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா பல நகரங்கள்ல மழை இன்னும் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்திருந்தா இன்னும் மோசமான பாதிப்பு பொதுமக்களுக்கும் அவங்க உடைமைகளுக்கும் ஏற்பட்டிருக்கும். நல்ல வேளையாக மழை இடையில இப்ப வானிலை ஆராய்ச்சி மையம் சொன்னதுபடி இன்னும் தொடர்ந்து மழை பெய்ஞ்சிருந்துச்சுன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம இங்க உட்கார்ந்துருக்க முடியுமான்னு தெரியல, அந்த அளவு இருந்துச்சு. வழக்கம் போல திமுக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதுல இந்த மழை வெள்ளத்துல அவங்களுடைய நடவடிக்கை வெறும் விளம்பரம் தான் இருக்கே தவிர அவர்கள் சொல்கின்ற அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடு இல்லை என்பதுதான் உண்மை. ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அதிமுக செயல்படுதா? குறிப்பா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரை எப்படி செயல்படுறாங்க? எடப்பாடி பழனிசாமி எப்படி செயல்படுறாருன்னு நான் சொல்லணுமா? அது நான் சொல்றதை விட ஊடகத்துறையில உள்ள நீங்க சொல்றதுதான் சரியா இருக்கும். ஏன்னா நான் அவருக்கு எதிரான கட்சியை சேர்ந்தவன். அதனால நான் சொல்றதை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால நீங்க தான் அதை சொல்லணும். அதிமுக இன்னைக்கு வலுவிழந்திருக்கு அப்படிங்கிற பார்வை தான் பொதுவா இருக்கு. ஆனா இன்னைக்கு பொதுக்குழுல பேசுறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வெறும் 1,98,000 ஓட்டு தோத்துருக்கோம், அதனால நம்ம ஈஸியா ஜெயிக்கலாங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பழனிசாமி எதை வேணாலும் பேசுவார், உங்களுக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் துரோகம் தான். துரோகம் அது அவரை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அம்மாவுடைய கட்சியா இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் துரோகம் தான். இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்புல இருக்குன்னா அதுக்கு பழனிசாமி மறைமுக உதவிதான். இன்னும் சொல்ல போனா 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக 40 தொகுதியில் வெற்றி பெற முடிந்தது என்றால் அதுக்கு பழனிசாமி தனியாக வேட்பாளர் நிறுத்தியதுதான் காரணமே தவிர வேற ஒன்றும் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். இதுல வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால், புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக ஆரம்பித்த அந்த இயக்கம், அந்த வெற்றி சின்னமான இரட்டையில இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பழனிசாமியின் மூலம் உதவியாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. இதற்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும் என்று நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். இல்ல ரெட்டலை நாங்க ரெட்டலையை மீட்கும் முயற்சிங்கிறது நாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போய் அதுக்கப்புறம் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிட்டோம். ஜனநாயக ரீதியா தான் நாங்க அதை மீட்டெடுப்போம்னு சொன்னோம். மக்கள் மன்றத்தில் பழனிசாமி மீது உள்ள இந்த குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு படிப்படியா உண்மை என்று தெரிய வருது. நீங்க சொன்ன மாதிரி அம்மாவுடைய கட்சி இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு பலவீனமாயிட்டு வருதுங்கிறது தான் உண்மை. பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர்கிட்ட அந்த சின்னம் மாட்டிக்கொண்டு இன்றைக்கு திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்வதன் மூலம் அது வலுவிழந்து வருகிறதுங்கிறது தான் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அங்க இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் பழனிசாமிகிட்ட இரட்டை இலை இருக்குங்கிறதுக்காக அவரை காவடி தூக்கி தங்களை தாங்களே ஏமாத்திக்கிட்டாங்கன்னா 26 தேர்தலுக்கு பிறகு நான் பல முறை சொன்னதுதான் இன்றைக்கும் சொல்கிறேன். அந்த கட்சிக்கு, அம்மாவின் கட்சிக்கு அவர் முடிவுரை எழுதி விடுவார் என்றது. 26 தேர்தலும் அதிமுக விசப்பிடிச்சதுன்னு சொல்றீங்களா? 26 தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியே இல்லாத நிலைக்கு பழனிசாமி செய்து விடுவார். ஏன்னா அவருக்கு இந்த கொலை கொள்ளை முயற்சி வழக்குகள், அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள்ல கைதாகிவிடக்கூடாதுங்கிறதுக்காக, அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக உதவி செய்திருக்கார். 26க்கு அப்புறம் அவருடைய உதவி தேவை இருக்கா திமுகவுக்கு?
அவருக்கும் கட்சி தேவை இருக்காரு, அதனால மூடு விழா நடத்தி விடுவான்னு சொல்றாரு. 2026 தேர்தலில் அமமுகவோட நிலைப்பாடு நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலுப்புறம். திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் மக்கள் ஆதரவோடு முடிவுரை எழுதி நல்லதொரு மக்களாட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம் என்கிற உறுதியோடு நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். வெள்ள நிவாரணத்தையா ஒரு 2000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இது வந்து கூட்டணி கட்சியில இருக்க தமிழக வாழ்வு கட்சி தலைவர் வந்து மக்களுக்கு பிச்சை போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அரசியலுக்காக வந்து எங்களை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக இந்த மழை வெள்ளத்துல குறைந்தபட்சம் 5000 ரூபாய்னாலும் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய எதிர்பார்ப்பு. அதை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. நீங்க இன்னொன்னு கேட்டீங்களா டெல்லி போனதை பத்தி? டெல்லி போனது என்னுடைய பர்சனல் விசிட். அதுக்கும் டெல்லி போனாலே பொலிட்டிக்கல் விசிட் சொல்லாதீங்க. நான் 12-13 வருஷம் அங்க எம்பியா இருந்தவன். இன்னும் சொல்ல போனா எனக்கு டெல்லியில் நல்ல நண்பர்கள். ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக தான் நான் போயிருக்கேன். ஆனா திமுக கூட்டணியில எப்ப பிரச்சனையாலுமே திருமாவளவன் குறுகுறுனே பாக்குறாங்க. என்ன காரணம்? புரியல. திமுக கூட்டணியில எப்ப பிரச்சனை நினைச்சாலுமே திருமாவளவனை குறிப்பிட்டு பாக்குறாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது திருமாவளவன் நண்பர். திருமாவளவன் வந்து எப்பயும் ஒரு தீர்க்கமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர். சமீப காலமா பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சு ஏதோ குழப்பத்தில் இருக்கிறது போல தெரியுது. இன்னும் சொல்ல போனா அந்த கூட்டணியில இருந்துகிட்டு கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்கின்ற விதமாக அவர் வந்து மது ஒழிப்பு தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்தாரு, மாநாடுலாம் நடத்தினார். பட் அவரை சேர்ந்தவர்கள், அவரோடு இருந்தவர்கள் பேசுகின்ற பேச்சு திமுகவிற்கு திருமாவளவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற எண்ணத்தை தான் மக்கள் மத்தியில உருவாக்கி வருது. அவர் வந்து என்னதான் மறுத்தாலும் ஏதோ நெருப்பு இல்லாம புகையாதும்பாங்க. அது மாதிரி ஏதோ நெருடல்கள் இருக்கலாம். அது கத்திரிக்காய் புத்துனா சந்தைக்கு வந்துதான் ஆகணும். இல்ல, திமுக கூட்டணியை விட பலமான கூட்டணியாக எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைய இருக்கிறது. எங்க கூட்டணி பலமான கூட்டணியாக வர்ற தேர்தலில் வர இருக்கிறது. எங்க கூட எப்படி கம்யூனிஸ்ட் வருவாங்களா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு? வேற யார் இருக்காங்க? காங்கிரஸ் தான் வரணும். காங்கிரஸ் வந்தா ரைட்டு. அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலான கருத்து கட்சி ஒன்றிணையணும் அப்படின்ட்டு பொதுக்குழு நடந்திருக்கு. ஏற்கனவே மாவட்ட வாரியா நிர்வாகிகளை சந்திக்கும் பல்வேறு குழப்பங்கள் அடிதெல்லாம் நடந்துச்சு. தொடர்ந்து பொதுமக்களை சந்திப்போம், சூறாவளி சுற்றுப்பயணம் செய்வோம்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி சாத்தியம்? நிறைய போலீஸ் பாதுகாப்போட தான் அவர் செல்லணும் எல்லா இடத்துக்கும் சென்றா. ஏன்னா அவங்க கட்சிக்காரர்கிட்ட அவரு நீங்க பாத்தீங்க அந்த கூட்டங்கள் எல்லாம் அவங்க கட்சிப்பட்ட பாடு. அதற்கெல்லாம் காரணமே அவர்தாங்கிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியும். அவர் அவங்க கட்சி கூட்டத்திற்கும் மக்களை சந்திக்கிறப்ப அவரது கட்சிக்காரர்களிடம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவருக்கு நிறைய போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படும் தான் நான் நினைக்கிறேன். ஆதவர்ஜுனாவை வந்து கட்சியை விட்டே நீக்கிட்டாங்க. 6 மாசம் தற்காலிகமாக கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அழுத்தம் இன்னும் கொடுக்கப்படுது திமுக சார்பா. அவரா விலகிருக்காரு. அழுத்தம் தரப்படுது. அதுல வந்து ஒண்ணு எனக்கு திருமாவளவனுக்கு அழுத்தம் தரப்படுறதா தெரியல. அவருடைய சம்பந்தப்பட்ட விஷயத்துல திருமாவளவன் அவர்கள் அதை வந்து சரியா கையாளவில்லைன்னு நினைக்கிறேன். அவரு ஏதோ முளையிலே கிள்ளி இருக்கணும். இதெல்லாம் பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் பண உதவி செய்யணும்னு முன்னாள் அமைச்சர் முனுசாமி பேசியிருக்காங்க. பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் பண உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. அவர் தானே பதவியில் இருந்திருக்காரு, பதவி சுகத்தெல்லாம் அமைச்சிருக்காரு. அப்பா இருந்தப்ப அமைச்சரா இருந்திருக்காரு, இப்ப கூட எம்எல்ஏ இருக்காரு, ஏற்கனவே எம்எல்ஏ எல்லாம் இருந்திருக்காரு. அது அவருக்கு சொல்றாரா இல்ல அவரை போட்டு இருந்தவங்களுக்கு சொல்றாரான்னு தெரியல. அது என்னன்னு பாக்கல. ஆனா நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறது உறுதியா சொல்றீங்க. ஆனா யார் அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, அவர் வைத்தியலிங்கமா இருக்கட்டும், இன்னும் சில பேர் இருக்கட்டும், அவங்களும் சி சண்முகமா இருக்கட்டும், அவங்க சைடுல ஒரு சைடு நீதிமன்ற நெருக்கடி இருக்கு, இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஐடி ரைடு அடிக்கிறாங்க, இடி ரைடு அடிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அரசியல் வர்றப்ப பல நெருக்கடிகள்லாம் வரும். நாங்க சந்திக்காத நெருக்கடியா? அதெல்லாம் தாண்டி தானே அரசியல் இருக்கோம், கட்சி நடத்துறோம். அது மாதிரி அரசியலுக்கு வந்த பிறகு இந்த நெருக்கடி எல்லாம் சமாளிச்சுதான் நாங்க தங்களுடைய குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறோம். எந்த நெருக்கடி? நெருக்கடி சந்திச்ச நேரத்தில் நான் பாஜக எதிர்த்து தானே இருந்தேன். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறப்ப எனக்கு எந்த நெருக்கடியும் இல்லையே. சுமூகமான நேரத்தில் தானே நான் போயிருக்கேன்.
அது அவருடைய கேள்வி. எதையுமே நம்ம ஊர்ல எதை வேணாலும் எப்படி வேணாலும் பார்க்கலாம். பட் எனக்கு எந்த நெருக்கடி அவங்கள்ட்ட இன்னும் சொல்ல போற எனது வழக்குகளுக்கு பின்னாடிலாம் என் மேல வந்த நெருக்கடிகள் பின்னாடிலாம் பாஜக இருந்துச்சான்னு தெரியலன்னு நான் அப்பல இருந்து சொல்லியிருக்கேன். இப்பயும் நான் அதே மாதிரி தான் அந்த நீதிமன்றத்தில் எனது வழக்குகளை சந்திச்சு வரேன். அப்பயும் எனது வழக்கெல்லாம் நீதிமன்றத்தில் இருந்துச்சு. அதனால எனக்கு அப்பயும் எந்த நெருக்கடி யாரும் கொடுக்கல, எனக்கு எந்த நெருக்கடி கொடுக்கல. நீங்க சொல்ற மாதிரி பல ரைடு அதெல்லாம் நடந்துச்சுல்ல, அந்த நெருக்கடிகள் எல்லாம் சொல்றேன். அதிமுக சிதறண்டு இருக்கிறதுக்கு பாஜக ஏதாவது ஒரு காரணமாக இருந்திருக்கா? எனக்கு தெரிஞ்சவரை நான் இப்ப பாஜக உடைய நிறைய தலைவர்கள் நிர்வாகிகளோட பழகிற வரைக்கும் அம்மாவுடைய கட்சி ஒற்றுமையா இருக்குன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அவர்களிடம் அவர்கள் ஏதோ ஒன்று நினைச்சு அம்மாவுடைய கட்சி ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக அவர்கள் செய்தது அது ஏதோ பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு பிடிச்ச கதையா மாறி இருக்கலாமே தவிர, இன்று அங்க உள்ளவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அம்மாவுடைய கட்சி வலுவாக இருக்கணும், திமுக வீழ்த்துவதற்கு அந்த கட்சி வலுவாக இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு. இப்படி எடுத்துக்கலாமா? அதிமுக ஒருங்கிணைக்கிற முயற்சியில பாஜக ஈடுபட்டு வருது அப்படி எடுத்துக்கலாமா? அது எனக்கு தெரியல. அது நான் அவங்க கூட்டணியில் இருக்கேன். என்கிட்ட யாரும் அதை பத்தி யாரும் பேசுனது இல்லை. பெரும்பான்மையான தொண்டர்கள் வந்து எல்லாம் ஒரே கையில் இருக்கிறாங்க. அதிமுக வந்து பிரிவு இல்லாமல் இருந்தால் 2026 வந்து அதிமுக வெற்றி பெறும்னு நினைக்கிறாங்க பெரும்பான்மை தொண்டர்கள். தொண்டர்களுடைய ஆசையை வந்து நிறைவேற்றக்கூடிய இருக்கா? அதான் உங்களுக்கு சொல்றேன், அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்னா இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம். அதுக்கு பழனிசாமி மாதிரி ஒரு சில பேர் சுயநலத்துல, பதவி வெறியில, பணத்திமிரில் தடையா இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அதான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் விழித்து கொள்ளாமல் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருந்தால் 26க்கு பிறகு அம்மாவுடைய அந்த இயக்கத்தை இரட்டைகளை கையில் வைத்திருக்கின்ற பழனிசாமி அந்த இயக்கத்திற்கு மூடு விழா நடத்தி விடுவார் அப்படின்னு சொல்றாரு. அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 2026 தேர்தலில் நடிகர் விஜய் எந்த அளவுக்கு இந்த அரசியல் கட்சி சவால் கொடுப்பாங்க? ஒரு இன்னொரு அரசியல் கட்சி எந்த அளவுக்கு சவால் விடும், எந்த அளவுக்கு அவர்கள் மக்கள் மன்றத்தில் அவர்கள் ஈடுபடுவாங்கிறத தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் சொல்ல முடியும். இடைத்தேர்தல் வந்தாலும் போட்டியிடுற என்ன? நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இடைத்தேர்தல் ஈரோடு தானே சொல்றீங்க. நாங்க எல்லா கட்சிகளும் சேர்ந்து முடிவெடுத்து அதை பத்தி முடிவெடுப்போம். என்ன தம்பி வேற எது கேட்கணுமா? ஒரே நாள் மசோதா நாளைக்கு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நாளைக்கு பண்ணலையா? அது வந்து எதுவும் எதிர்கட்சி மேல அச்சம் காரணமா பண்ணாம இருக்கலாமா? தெரியல எனக்கு. இந்த தகவலை நீங்க சொல்லிதான் தெரியும். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நான் ஃபாலோ பண்ணல. நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் சார். அதாவது அம்மா இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே கூட தான் மற்ற கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வருவாங்க. இப்போ இருக்கிற சூழல்ல புதுசா வந்திருக்க விஜய் கட்சி கூட ஏடிஎம்கே தான் விருப்பப்பட்டு போய் கூட்டணி அமைக்க மாதிரி ஒரு பேச்சு வருது. அதை பத்தி நீங்க? அதாவது பழனிசாமி என்ன நெருக்கடியில் இருக்காருன்னா, அவரு தவறான முடிவுகள் எடுத்ததுனால 24 தேர்தலில் அவருடைய முடிவுகளால அந்த கட்சி இன்னும் பலவீனமாயிருக்கு. 21 தேர்தலில் அடைந்த பலவீனத்துக்கு அப்புறம் தொடர்ந்து 24 அது பலவீனமாயிட்டாங்க. புரட்சி தலைவர் கட்சியை அம்மாவுடைய கட்சியில இன்றைக்கு அவர் எப்படியோ தலைமை பதவியில் இருக்கிறதுனாலேயே அவர் அம்மாவாயிட முடியாது, தலைவராயிட முடியாது. இரட்டை இலை பலவீனமாயிட்டு இருக்கு அவருடைய தலைமையிலங்கிறது தான் உண்மை. அதனாலதான் மற்ற கட்சிகள் அவர் வந்து அந்த கட்சி வந்துவிடும், இந்த கட்சி வந்துவிடும், மெகா கூட்டணி அமைப்பேன் சொல்லி எனக்கு தெரிஞ்ச அவருக்கு சிலோன்ல உள்ள கட்சிகளோட கூட்டணி அமைக்க தான் வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆந்திராவில் உள்ள கட்சிகளோட வேணா கேரளாவில் உள்ள மாநில கட்சிகளோட தான் அமைக்க முடியுமே தவிர மற்ற எந்த கட்சியோட அவர் கூட்டணி அமைக்க போறாருங்கிறது தெரியல. அவர் பேசுறத பார்த்தா பாஜக தலைவர் அண்ணாமலை இல்லாட்டினா அவர் பாஜக கூட கூட்டணி அமைக்க தயாரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோற்றம் இருக்கு. அது அவர் என்ன தோற்றம் கொடுக்கிறாரு தெரியல. பாஜகங்கிறது ரொம்ப அனுபவஸ்தர்கள் உள்ள கட்சி. அவங்க முடிவெல்லாம் இன்னொருத்தருக்காகலாம் அவங்க முடிவுகளை அவங்க வந்து எதையுமே யோசித்து தான் அந்த முடிவை எடுப்பாங்க. அதனால பழனிசாமி போன்ற கூக்குரல் எல்லாம் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. ஏங்க நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். யூகத்துக்குலாம் நான் பதில் சொல்லல. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்ப நான் உங்களுக்கு திருச்சிக்கு வருவேன், அப்ப பேசுறேன்.
உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் RK பானு.